வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி புடலங்காய் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு அரை கப்பு நம்ம எடுக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒரு கப்பு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறத போட்டுக்கிட்டு மீதியை நம்ம சட்னி செய்கிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன புடலங்காய் ஒன்று மேலே அவ்வளோ தோலை சும்மா கத்திலேயே அப்படி லேசாக சீவிட்டு துண்டு துண்டாக அரிஞ்சு மிக்சியில் அரைச்சி பிஞ்சு விதையாக இருந்துச்சுன்னா விதையோடவே போடலாம், முத்தின விதையாக இருந்தால் எடுத்துடலாம். இது எடுத்துட்டு இதை கொஞ்சம் கோர்ஸாக இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி அரைச்சி வச்சாச்சு. இது உருண்டைக்கு கோஃப்தாவுக்கு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன்னா 1.5 போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஸ்கூப்பாக. உப்பு இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம், ரொம்ப பொடலங்காய் இழுக்காது. இது கரம் மசாலா கொஞ்சம் வாசனை பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இது கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். டைஜஷனுக்கெலாம் இது நல்லது, உடம்புக்கு ஜீரகம் சேர்த்தா நல்லது. அதனால் எந்த வழியில் சேர்க்க முடியுமோ எப்படியெல்லாம் அதுக்காக கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டாச்சு. எப்பொழுதும் போல் மஞ்சள் கலருக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல. பேசுங்க, குனிஞ்சு பேசுங்கன்னா சத்தம் வராது. மிளகாய் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி இருக்கிறாப்புல இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி புதினா கூட போட்டுக்கலாம். இதில் நான் எடுத்து வைக்கிச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மட்டும் அரைச்சிக்கிறா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். நான் பொடியாக போட்டிருக்கேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக, இந்த கோலா உருண்டைக்கு சின்னதாக பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி பிடிச்சி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குருமா செய்கிறாப்புல செஞ்சு அதில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு கொஞ்சம் இந்த இப்போ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். கொஞ்சம் கோதுமை மாவு புதினா கொத்தமல்லி போட்டு செஞ்சதும் வேறு. கொஞ்சம் தண்ணி விட்டதுக்காக பொட்டுக்கடலை மாவு போடுறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், கொஞ்சம் இலக்கம் கொடுக்கணும். இப்போ இதை இப்படியே வச்சுக்கிட்டு உருண்டை அப்புறம் செஞ்சுக்கலாம். குழம்புக்கு இதை இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட வச்சுக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், கசகசா, சும்மா ஒரு பச்சை மிளகாய் பொடி போடுவோம், இருந்தாலும் நம்ம வாசனைக்காக ஒரு 2 முந்திரி பருப்பு திக்னஸ்க்கு, சோம்பு, இது மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக குழம்புக்கு. குழம்பு, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு இப்போ உருண்டை பிடிச்சி அப்படியே வேக வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் குழம்புல அப்படியே போடலாம். இது நாங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிடுறோம். அப்படியே ஃப்ரை பண்ணுறோம் எண்ணெயில். இது பாருங்க, கோலா வறுத்தாச்சு. பொடலங்காய் கோலா உருண்டை சூப்பராக பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறோம் குருமாக்கு. இப்போ பட்டை போடு, டக்குன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த கடல் பாசி, அந்த ஸ்டார் பூ, ஏலக்காயை இல்லாட்டினா வெடிச்சிடும். அது பிரிஞ்சி இலை, பூண்டு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இதை கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பொடியை போட்டுட்டு கூட பச்சை வாசனை போட்டுமா. இப்போ இதில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சும்மா கொஞ்சமாக சாம்பார் பொடி, உப்பு, இது சீக்கிரம் வதங்கிடும். கஸ்தூரி மேத்தி அப்புறம்
கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அப்போ தான் அது வாசமாக இருக்கும். கஸ்தூரி மெத்தியும் அதே மாதிரி இந்த மசாலா ஐட்டத்துக்கெல்லாம் போட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ சும்மா ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே இந்த பொடிங்களோட வாசமெல்லாம் போயிருக்கும். இப்போ தக்காளி நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்பில் அங்கே வந்து கொஞ்சம் கூடவோ சிலவோ போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பும் நல்லா திக்னஸாக கிடைக்கும். மூடி கூட வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றினா தேங்காய், சோம்பு, இதுலேயே கூட வேணும்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 முந்திரி பருப்பு. இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டுடணும். கஸ்தூரி போட்டோம்னா வாசமாக இருக்கும். பாருங்கள் என்ன நல்லா வந்து கிரேவி சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம சிம்மில் விட்டோம்னா அப்படியே கெட்டியாக கொடுத்துரும். சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த உருண்டையும் போட்டுடலாம். போட்டோம்னா அதோட சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துடும். புடலங்கெல்லாம் ஒரே மாதிரி செஞ்சு அதாவது கூட்டு பொரியல் அப்படின்னு உசிலி இது மாதிரி செஞ்சதுக்கு இது ஒரு சேஞ்சாக இப்படி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா முள்ள ஏறிடும். இந்த குழம்பு ஏறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் சப்பாத்திக்கு இது சைட் டிஷ்ஷு. அடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்குங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு புடலங்காய், கோலா உருண்டை குருமா, பட்டர், சப்பாத்தி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். பாய்.